அனைவருக்கும் வணக்கம். இப்போ வீட்டிலேயே சீயக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சீயக்காய் வந்துட்டு இந்த புளியங்கொட்டை மாதிரியே இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி சீயக்காய் வந்து நாட்டு மருந்து கடையில் மளிகை கடையிலே கிடைக்கும். அது பூந்தி கொட்டை, அது வந்து அழுக்கு போகிறதுக்கு, நல்லா நுர வரத்துக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிஷனர் மாதிரி கூட யூஸ் ஆகும். அப்புறம் வந்து பாசிப்பயிறு, நம்ம சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பாசிப்பயிறு தான். பாசிப்பயிறு, கருவேப்பிலை, முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் வேப்பந்தலை, இது எல்லாமே, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, இது எல்லாமே வந்து நல்லா வெயிலில் ஒரு 1 வீக் நல்லா வச்சு, ஒரு ஃபுல் டே நல்லா வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கு பொடி பண்ணதுக்கப்புறமா சப்போஸ் திப்பி திப்பியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா அது வந்து சளிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். நல்லா ஒரு வேளை வீட்டில் சாப்பாடு வடிக்கிறவங்களாக இருந்தால் அந்த கஞ்சி கொஞ்சம் சூடாக இருக்கும்போது இந்த சீயக்காவை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஹேர் லாஸும் கம்மியாகும், நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிடும், ஹேர் க்ரோத்து கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறனால ஹேர் லாஸ் கண்டிப்பாக கம்மியாகும். வீட்டிலேயே நம்ம சீயக்காய் ரெடி பண்ணுறனால கண்டிப்பாக அது ரிசல்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த பாசிப்பயிறு, செம்பருத்தி தலை, செம்பருத்தி பூலாம் உங்களால் அந்தளவு இது பண்ண முடியலன்னா நாட்டு மருந்து கடையிலே பொடியாக கூட கிடைக்கும். அது பொடியாக வாங்கியும் இதோட சேர்த்து தேய்ச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பாசிப்பயிறு, செம்பருத்தி தலை, பூ, கருவேப்பிலை, இது எல்லாமே வந்து நம்ம சீயக்காய் போடுற டைமில் கூட பாசிப்பயிரை மட்டும் நைட்டே ஊற வச்சிடணும். மற்ற எல்லாமே அப்போது காலைல அரைக்கும்போது கூட சேர்த்து அரைச்சி சீயக்காய் கூட சேர்ந்து இதை ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி கலக்குவோம் இல்லையா சீயக்காவை, அப்போதைக்கு இதையும் ஆட் பண்ணி இந்த மிக்சியில் போட்டு எடுத்த கிரைண்ட் பண்ணதையும் ஆட் பண்ணி தேய்ச்சிங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஹேர் வந்து நல்லா அடர்த்தியாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.